செல்வத்தை எப்படி பாதுகாக்கணும், இன்சூரன்ஸ் பத்தியும் உயில் பத்தியும் அனுமான் சொன்னது என்னன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். ராமனும் ராவணனும் இலங்கையில சண்டை போட்டுக்கிட்டு இருந்தப்போ ராமனுடைய தம்பி லக்ஷ்மணன் உயிர் போற அளவுக்கு காயம் அடைஞ்சிருக்காரு. அந்த நேரத்துல அனுமன் தான் கடல் தாண்டி பறந்து போயிட்டு ஒரு மலையை எடுத்து லக்ஷ்மணன் கிட்ட கொண்டு வந்தாரு. அந்த மலையில வளர்ந்த சஞ்சீவினி செடி வச்சுதான் லக்ஷ்மணனுக்கு உயிர் கொடுத்தாங்க. அன்னைக்கு அனுமார் தான் அவர் உயிரை காப்பாத்தினாரு. அவருடைய பாதுகாப்புல எல்லாரும் பத்திரமா இருந்தாங்க. பாட்டாளாவோட அரசன் மகிரவனுடைய உதவினால ராமனை கடத்தணும்னு ராவணன் உதவி கேட்டிருக்காரு. இந்த விஷயத்த அனுமன் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால அனுமன் தன்னுடைய பலம் வாய்ந்த வாளை ராமனை சுத்தி சூழ்ந்துகிட்டாரு. ஒரு உடைக்க முடியாத கோட்டையில இப்ப ராமன் இருக்கிறாரு. யாராலையும் ராமன் கிட்ட கூட நெருங்க முடியாது. ஆனா இந்த நேரத்துல பாட்டாளா உலகத்துக்கு அடியில இருக்குதுன்னு அனுமனும் மறந்துட்டாரு. ராமனுக்கு நேரா கீழே ஒரு குழியை நோண்டி மகிரவன் ஈஸியா வந்துட்டான். அனுமாருடைய வாள் ராமனுக்கு மேலிருந்து வர எல்லா ஆபத்துகள்ல இருந்தும் காப்பாத்திருச்சு. ஆனா ராமனுக்கு கீழிருந்து வந்த ஆபத்து அவரால் தடுக்கவே முடியல. சுருளா இருந்த தன்னுடைய வாளை எடுத்ததுக்கு அப்புறமா நடந்தது என்னங்கிறத அனுமன் புரிஞ்சுக்கிட்டாரு. ராமன் பாட்டாளாவுக்கு அந்த குழி வழியா கடத்தப்பட்டாரு. உடனே அந்த குழி வழியா அனுமன் கீழே குதிச்சு பல சண்டைகளுக்கு பிறகு ராமனை காப்பாத்தி திரும்பவும் பூமியோட நிலத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. என்னதான் ராமனை காப்பாத்தி இருந்தாலும் தன்னுடைய வால் கோட்டையை தாண்டி ராமனை கடத்தினதை அனுமானால ஏத்துக்கவே முடியல. அதை பார்த்த ராமன், இந்த உலகத்துல எதுவுமே பர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும். எல்லா அசுரர்களும் பிரம்மன் கிட்ட இருந்து விமோசனம் கிடைக்கணும்னு தபஸ்யா பண்றாங்க. ஆனா அதை யாராலையும் கொடுக்க முடியாது. என்னை எந்த ஆம்பளையாலையும் கொல்லவே முடியாது. பகல்லையும் சரி ராத்திரியிலையும் சரி எப்ப நினைச்சாலும் என்னை கொல்ல முடியாது அப்படின்னு சில கண்டிஷன்களை தனக்கே அசுரர்கள் போட்டுக்கிட்டாங்க. ஆனா எந்த ஆம்பளையாலையும் கொல்ல முடியாதுன்னு இருந்த அசுரனை ஒரு பெண் நினைச்சா கொல்ல முடியும். பகல்லையும் இரவுலையும் கொல்ல முடியாதுன்னு இருந்த அசுரனை சந்திராஷ்டமம் நடக்கிறப்போ கொல்ல முடியும். நம்மளுடைய வாழ்க்கை எப்பவுமே ரிஸ்க்ல தான் இருக்கும். சில ரிஸ்க்குகளை உங்களால கணிக்க முடியும், சில ரிஸ்க்குகளை உங்களால கணிக்க முடியாது. என்னுடைய அப்பாவுக்கு 4 மகன்கள் இருந்தாங்க. அவர் இருக்கிறப்போ ஒருத்தனாவது கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அவர் இறந்தப்போ 2 மகன்கள் காட்டுல இருந்தாங்க. 2 மகன்கள் அவருடைய மாமாவோட வீட்டுல இருந்தாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவர் இறக்கத்தான் போறாருன்னு எங்க அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். ஆனா எப்போ இறப்பாருன்னு அவரால் கணிக்கவே முடியல. அது மாதிரி ரிஸ்க்குகளும் சில நேரங்கள்ல கணிக்க முடியும், சில நேரங்கள்ல கணிக்க முடியாது. பூமிக்கு மேல இருந்து வர ரிஸ்க்குகளை நீ கணிச்சிட்ட, அதனாலதான் உன்னுடைய வாளை சுத்தி என்னை காப்பாற்ற முயற்சி பண்ண. ஆனா பூமிக்கு அடியிலிருந்து வர ரிஸ்க்குகள்ல இருந்து என்ன உன்னால காப்பாற்ற முடியல. இருந்தாலும் அந்த குழி வழியா பாட்டாளி வரைக்கும் வந்து மகிரவனை கொன்னு என்னை காப்பாத்தினது நீதான். நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நம்மளை பாதிக்காம பாதுகாத்துக்க வேணும். நமக்கு தெரியாத விஷயங்கள் நம்மளை பாதிக்காம வச்சுக்கிறது தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில இருக்கிற எந்த ஒரு எமர்ஜென்சியும் நம்மளால கணிக்கவே முடியாது. ஹெல்த் இஷ்யூவா இருக்கலாம், ஆக்சிடென்ட்டா இருக்கலாம், இறப்பா இருக்கலாம், நெருப்புனாலேயோ திருட்டுனாலேயோ நம்மளுடைய சொத்துக்கு என்ன வேணாலும் ஆகலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எப்ப நடக்கும், அதனால எந்த அளவுக்கு விளைவுகள் இருக்கும்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கும்னு நமக்கு தெரியும். ஆனா அது எப்ப நடக்கும், எப்படி நடக்கும், அப்படி எல்லாத்தையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இதனால தான் நம்ம இன்சூரன்ஸ் பண்ணிக்கணும். இன்சூரன்ஸுங்கிறது கொஞ்சம் வித்தியாசமான யாகம். இந்த யாகம் நமக்கு எப்பயாவது பிரச்சனை வரும்போது மட்டும்தான் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். எல்லாம் சரியா இருந்துச்சுன்னா இந்த இன்சூரன்ஸ் நம்மளை ஒன்றும் பண்ணாது. கெட்ட விஷயங்கள் நடக்கும்போது மட்டும்தான் இது உதவி செய்யும். நம்ம ஹெல்த்தியாவே இருக்கிறோம்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் போடுற பணம் எல்லாமே வீணா போயிடும். அதே நேரம் நமக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அந்த பணத்தை நம்ம திரும்ப எடுத்துக்கலாம். ஸ்மார்ட்டா இருக்கிற யாரும் அந்த பணம் வீணா போகுதுன்னு நினைச்சு உடம்புக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஹெல்த்தியா இருக்கத்தான் பார்ப்பாங்க. இதுதான் ஹெல்த் இன்சூரன்ஸ். அதே போல நம்மளுடைய வீடு பத்திக்கிட்டு எரியலனா நம்மளுடைய ஜென்ரல் இன்சூரன்ஸ் வீணா தான் போக போகுது. அதுக்காக பணம் வீணா போகுதுன்னு வீட்டை நம்மளே எரிக்க முடியுமா? கப்பல் திரும்ப வந்துருச்சுன்னா பணம் என்னுடையது. வீடு பத்திரமா இருந்துச்சுன்னா பணம் என்னுடையது. நீங்க ஹெல்த்தியா இருந்தீங்கன்னா பணம் என்னுடையது. உங்களுக்கு எந்த ஆக்சிடென்ட்டும் ஆகலைன்னா பணம் எங்களோடது. நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த பணம் எங்களுடையது. இதுதான் இன்சூரன்ஸோட வாழ்க்கை. கப்பல் மூழ்கிருச்சுன்னா பணம் உங்களுது. வீடு பத்திக்கிட்டு எரிஞ்சா பணம் உங்களுது. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா இல்லை ஆக்சிடென்ட் ஏதாச்சும்னா அந்த பணம் உங்களுக்கு. நீங்கள் இறந்துட்டீங்கன்னா அந்த பணம் உங்கள் குடும்பத்தோடது.
லைஃப் இன்சூரன்ஸ் வச்சு நம்ம எந்த பணமும் சம்பாதிக்க போகிறதில்ல. ஆனால் ஒருவேளை நம்ம இறந்துட்டோன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிலிருந்து பணம் வரும். எவ்வளோ பணம் இழக்கிறாங்கன்னு யோசிக்க மாட்டாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறமா பணம் வருதுன்னு தான் யோசிப்பாங்க. பல வருஷங்கள் அயோத்தியாவை ஆண்ட ராமன் வைகுண்டத்துக்கு திரும்ப வரணும்னு முடிவு பண்ணாரு. ஆனால் அப்படி வைகுண்டத்துக்கு வரணும்னா அவர் முதல்ல இறக்கணும். ஆனால் இறப்போட கடவுளான யமனால அயோத்திக்கு ராமனை கொல்ல வர முடியாது. ஏன்னா யமன் உள்ள வரதுக்கு முன்னாடியே அனுமான் அவனை தடுத்து நிறுத்திடுவான். ராமன் இல்லைனா மொத்த ஊரும் அழிஞ்சிரும்னு அனுமன் பயந்தான். அதனால தான் இப்படி சொன்னான். இதை பார்த்த ராமன் இந்த உலகத்திலேயே அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னு அனுமன் கிட்ட கேட்டாரு. அதுக்கு அனுமன் கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. உடனே ராமன், தினந்தோறும் மக்கள் உடம்பு சரியில்லாம போறாங்க, அவங்களுடைய வீடு எரியறத பாக்குறாங்க, நிறைய மக்கள் இறந்து போறாங்க. ஆனா நல்ல ஹெல்த்தியா இருக்க யாரும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிரும்னு யோசிக்கவே மாட்டாங்க. ஒரு நல்ல வீட்டில் வசிக்கிற யாரும் அவங்க வீடு பத்திக்கிட்டு எரியும்னு யோசிக்க மாட்டாங்க. உயிர் வாடுற வரைக்கும் யாரும் அவங்க சாவை பத்தி யோசிக்க மாட்டாங்க. ஆனா நான் பிறந்த அன்னைக்கு எனக்கு தெரியும் நான் ஒரு நாள் இறக்கத்தான் போறேன்னு. எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அபாயங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் தயாரானவன் தான் நான். வனவாசம் பண்ணப்போ என்னுடைய தம்பி தான் இந்த அயோத்தியாவுக்கு இன்சூரன்ஸ். நான் வைகுண்டத்துக்கு போனதுக்கு அப்புறமா என்னுடைய குழந்தைகள் தான் அயோத்தியாவுக்கு இன்சூரன்ஸ். தேவர்களை அசுரர்கள் சண்டை போட்ட மாதிரி நானும் என் தம்பிகளும் அடிச்சுக்காம இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் எங்க அப்பாவுடைய ஆசை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதால தான். இப்ப என்னுடைய ஆசையை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால என்னுடைய குழந்தைகளும் அசுரர்கள் தேவர்களை போல சண்டை போட மாட்டாங்க. இது அனுமன் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் யமனை அயோத்தியாவுக்கு உள்ள வரவிட்டான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய மக்கள் இறப்பை பத்தி நினைச்சாலோ கெட்ட விஷயங்களை பத்தி நினைச்சாலோ அந்த இறப்பும் கெட்ட விஷயங்களும் அவங்கள தேடி வந்துரும்னு பயப்படுறாங்க. அதனாலேயே இன்சூரன்ஸ் பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்களுடைய ஆசைகள் என்ன, அவங்களுடைய உயில் என்ன அப்படின்னு பேச மாட்டாங்க. வாழ்க்கை எப்படி வாழணும், எப்படி சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் முக்கியத்துவம் காட்டுறாங்க. ஆனால் ஆக்சிடென்ட் நடக்கும்போது இன்சூரன்ஸ் போடவே இல்லையேன்னு ஃபீல் பண்ணுறாங்க. குழந்தைகள் சொத்துக்காக சண்டை போடுறப்போ அவங்களுடைய அப்பா அம்மா ஒரு நல்ல உயிலை எழுதி வச்சிருக்கலான்னு ஃபீல் பண்ணுறாங்க. கடந்த காலத்தை பற்றி புரிஞ்சுக்கிறது உன்னோட எதிர்காலத்தை பற்றி யோசிக்க உதவும். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி. இதுதான் சமச்சித்த பாவா. இது ரெகுலரா இன்சூரன்ஸ் வாங்கவும் நம்மளுடைய உயிரை அப்பப்போ அப்டேட் பண்ணவும் உதவும். அனுமானுடைய பாடம். எதிர்பார்த்த ரிஸ்க்ல இருந்தும் எதிர்பாராத ரிஸ்க்ல இருந்தும் நம்ம செல்வத்தை பாதுகாக்கிறதுக்காக நம்ம இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கிறோம். நம்ம இறந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய செல்வம் பாதுகாக்கப்படணும்னா அதுக்கு உயிரோடு இருக்கும்போது ஒரு சரியான உயிலை எழுதி வைக்கணும்.